This video is sponsored by Buymote. Buymote அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஆன்லைன் கிராசரி ப்ராடக்ட் விற்கிற ஒரு ஆப்பு. இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸை ரொம்ப சேவிங்ஸோட ரொம்ப ஆஃபர்ஸோட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். பைமோட் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் இதில் தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். நீங்களும் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸு, கிட்ஸ் அசசரிஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் இதில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பைமோட். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தனுக்கு ஆஃபேலி லீவ் விட்டதுனால எங்கேயாவது கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சாங்க. அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் கண்காட்சி போட்டிருந்தாங்க, அங்கே போகலான்னு கிளம்பிட்டோம். தனு அவன் ஃப்ரெண்டு தன்சிகா 2 பேரும் வந்தாங்க. எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பினோம். தனு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு. இதுவரையும் நாங்கள் எக்ஸிபிஷன் இதுவரையும் நாங்கள் கூப்பிட்டு போனது கிடையாது. இதில் ஃபஸ்ட் டைம்னால ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. என்ட்ரி ஆனோன்னுமே அந்த டோக்கன் அவங்க ஸ்கூலில் டோக்கன் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்ன எப்படி இருக்கும் எக்ஸிபிஷன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் உள்ளே நுழைஞ்சோனையுமே எல்லாத்தையும் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா டாய்ஸ் அங்கே நிறைய இருந்துச்சு. நானும் இன்னும் சின்ன குழந்தையாகவே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த டாய்ஸ் வேணும்னு கேட்டுட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டாங்க. இந்த பாருங்களேன், அங்கே ஒரு வித்தியாசமான டாய்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. தனு ரொம்ப சந்தோஷம். தனு ஃப்ரெண்டு தன்சிகாவும் ரொம்ப சந்தோஷமாக சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்ன இருக்குது அப்படின்றதில். போயிட்டு திருப்பி வந்தாங்க. அப்புறம் திருப்பி போயிட்டு என்னென்னு வந்தாங்க. இதெல்லாம் ஃபில்ட்ரு, ஆக்சுவலாக ஆயில் ஃபில்ட்ரு மாதிரி இருக்குது. அதை போய் வாங்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. பார்த்ததெல்லாம் கேட்கணுன்னு தோணுச்சு போல். அது வேணும் இது வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அங்கே எல்லாம் கூட்டமாக இருக்குன்னு சரின்னு போய் எட்டி பார்த்தா எல்லாம் ஃபிஷ் டேங்காக இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க அந்த ஃபிஷ் டேங்க்லாம். ரொம்ப குட்டியாக இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருந்துச்சு. ஒரு வீட்டில் வச்சு அழகாக இருக்கிற மாதிரி. அதில் கோல்டு ஃபிஷ்ஷு, அப்புறம் இன்னும் சில கலர் மீன்கள்லாம் விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த நோட்டீஸ்லேயே அவங்க சொல்லியிருந்தாங்க வண்ண மீன்கள்லாம் அங்கே கிடைக்கும்னு சொல்லி. அதனால தான் தனு வேகமாக கிளம்பி வந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜார் ஒன்று வாங்கிக்கிட்டோம். அதோடு சேர்த்து சில கோல்டு ஃபிஷ்ஷும் வாங்கிக்கிட்டோம். தனு ஒரே சந்தோஷந்தான். அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வந்தால் அங்கே காட்டன் கேண்டீஸ் விற்றுட்ருந்தாங்க. அது இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கலர் அவங்க ஃபில் பண்ணல. சூப்பராக கொடுத்தாங்க, நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. தனுவும் தன்ஷிகாவுக்கும் ஆளுக்கு ஒரு காட்டன் கேண்டி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இது சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த காட்டன் கேண்டி. உள்ளே நிறையா பேர் அதை வாங்கி விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உள்ளே என்ட்ரி ஆனோடனே நிறைய பிளேசஸ் உள்ளே இருந்துச்சு. ஆக்சுவலாக நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3D ஷோ கண்ணாடி கண்காட்சி மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், மெஹந்தி அவங்களுக்கு ஃப்ரீயாக போட்டு விட்டாங்களாம். அதை அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எங்கடா ரொம்ப நேரம் ஆளக்கானான்னு போய் தேடி பார்த்தா மெஹந்தி போகிற இடத்துல நின்றுட்டுருந்தாங்க. அது ஒரு கோஸ்ட் ஹவுஸு. அதையும் வேகமாக போய் உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு போகலான்ட்டு வேகமாக விடுனாங்க. வர்றப்போ போய்க்கலான்னு சொல்லிவிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டோம். உள்ளே வரிசையாக கடை இருந்துச்சு, நிறைய கடை இருந்துச்சு. ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போனோம். தனுக்கு கன் ஷாட் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அந்த கன்னை தூக்குற அளவுக்கு அவங்களுக்கு முடியலை. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கப்ஸெல்லாம் இது பண்ணி வச்சுருந்தாங்க, அடுக்கி வச்சுருந்தாங்க. அதில் அந்த பால் எடுத்து அடித்தா அந்த டெடி பியர் பொம்மை தரேன்னு சொல்லியிருந்தாங்க. 3 சான்ஸு அடித்தோம், ஆனால் ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்லை. கடைசியில் கொலம்பஸ்ஸு, ஜெயிண்ட் வீலு நிறையா வச்சுருந்தாங்க. லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. தனு பார்த்துக்கிட்டே இருங்களேன், எப்படி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக என்னென்ன இருக்குதுன்னு சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ட்ரெயின்ஸு, அதோட காரோட அந்த ரொட்டேஷன், அந்த ராட்டினம் மாதிரி இருக்கிறது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எதுக்கு போகிறதுன்னு தெரியாமல் 2 பேரும் நின்றுக்கிட்டே கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்துக்கும் போகணும்னு சொல்லி. ஒரு வழியாக அந்த ஃப்ளோட்டிங் டப் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுக்கு போகலான்ட்டு. அதை தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. சரி போகலான்ட்டு அங்கே போய் நின்றுட்டாங்க பாருங்கள். ஒரு வழியாக டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு உள்ளே போய் தனு உட்காடுறாங்க. ஏற்கனவே நாங்கள் இந்த டப்பை இந்த ஃப்ளோட்டிங் டப்பு நாங்கள் தெப்பக்குளம் போயிருந்தோம். இந்த தடவை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது அவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு ஆக்சுவலாக அவங்களால முடியலை முதல்ல சுற்றுறதுக்கு. அங்கே பாருங்கள் தன்சிகா எப்படி சுற்றிட்டு இருக்குன்னு.
அதை முடிச்சுட்டு நேராக அந்த கிளைம்பிங் இதில் போயிட்டாங்க. சூப்பராக ஏறினாங்க, பயம் இல்லாமல் ஏறி இறங்குனாங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு நேராக அந்த ட்ரெயின் சுற்றுறது அந்த ட்ராக் போயிட்டாங்க. அது போவேணான்னு சொல்லவும் தனுக்கு ஒரே கோபம். எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு கடைசியில் சாப்பிட ஏதாவது வாங்கித்தாங்கப்பான்னு வந்துட்டாங்க. அங்கே அப்பளம், பஜ்ஜி, அப்புறம் பானிபூரி இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. தனுக்கு ஃபேவரேட் வந்து எப்பயுமே காலிஃப்ளவர் தான். அதை வாங்கி கொடுத்துட்டு அந்த டே சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க.